Praise the Lord, glory to God. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து யமஹாவுடைய எக்ஸ்பான்ஷன் பேக்கில் இருக்க சில ஸ்டைல்ஸோடைய அந்த டைம் சிக்னேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறேன். அந்த விஷயங்களுக்காக ப்ராசஸ் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்ம அந்த ஸ்டைலாகவே கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து யமஹாவோட ஸ்டைலு தான். பட் இதுக்கான நான் ஒர்க் பண்ணி இப்போ இதை என்ன பண்ணியிருக்கேன், அந்த டைம் சிக்னேச்சரை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இது ஒரு பீட்டுக்கு இப்போ பண்ணியிருக்கேன். மேபி இன் ஃபியூச்சர் நான் மற்ற பீட்டுக்கும் அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பீட் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத சொல்லிடுறேன். இது வந்து இப்போ கவனிங்க, இதை நான் ரெண்டாக இங்கே நியூ ஃபோல்டரில் வச்சு காமிச்சிருக்கேன், வேற எதுவும் இல்லை. இப்போ இது வந்து இந்த பீட் வந்து நம்ம 6/8 வாசிக்கணும்னா நம்ம ரெகுலராக யமஹா கீபோர்டை பொறுத்த வரைக்கும் 6/8 பொழுது அது 4/4 மூவ் ஆகும். அது எப்படின்னா, ஒரு பீட்டில் வந்து 1 2 3, இன்னொரு பீட்டில் 4 5 6, அப்புறம் 1 2 3 4 5 6. ஸோ 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 அப்படின்ற அந்த மூவ்மெண்ட் போகும். ஸோ இட்ஸ் லைக் 12/8 அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். பட் அது 6/8 தான் நம்மளுடைய திங்ஸ். தியரிட்டிக்கலாக ரொம்ப போக வேண்டாம். ஸோ இப்போ இதை நம்ம இப்போ டேப் பண்ணும்பொழுது இப்போ இப்படிதான் நம்ம டேப் பண்ணோம். லைக் 6 டேப் கொடுக்கணும், அப்போதான் ரியல் 6/8 மாதிரி இருக்கும். இது வந்து கார்க் கீபோர்டில் நான் யூஸ் பண்ணும்போது 6/8லாம் இந்த மாதிரி நிறைய தடவை நான் அதில் பார்த்துருக்கேன். ஆனால் யமஹால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/8 இருந்தாலும் அது வந்து அந்த 4/4 பேட்டர்னுக்குள்ளே வந்துடும். ஸோ இது வந்து இந்த பீட் நல்லா இருக்கும். பட் என்னன்னா, இதை வந்து கரெக்டாக டேப் பண்ணி எடுக்கணும். இந்த டேப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பட் அதை வந்து 4/4 வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் யமஹா கீபோர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா இருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். இப்போ சரி, இப்போ கவனிங்க. ஸோ இதில் 1 2 3 4. ஸோ நம்ம நார்மலான அந்த 6/8 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 6/8 பேட்டர்னுக்கு இப்போ இதை மாற்றிட்டேன். நம்ம 1 2 3 4 போடும் பொழுதே அந்த 6/8 பேட்டர்ன் எப்படி நமக்கு ரெகுலராக இருக்கோ யமஹாவோட, அது அப்படியே இதில் நான் மாற்றிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் இப்போ செக் பண்ணலாம். கவனிங்க. ஸோ இதில் அதே போல் இன்ட்ரோ அண்ட் தென் எண்டிங் எல்லாமே இதில் இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, இதில் நம்ம அந்த கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமான வேலை. ஸோ அந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல் மற்ற கன்வர்ஷன்ஸும் நம்ம பண்ண போகிறோம். லைக் அடுத்ததாக இருக்கிற 7 8 அண்ட் 5 சில பேட்டர்ன் 6/8லேயே இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் எதுவுமே வந்து நம்ம யூசேஜ் பண்ணாத முடியாமல் போயிடுது. ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கன்வர்ஷன் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மினிஸ்ட்ரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். God bless you. Thank you so much.